வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னிய வீடியோவில் கிராண்ட் பேரண்ட்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் ஓல்டு ஃபேஷன் ஃப்ரூகல் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட தாத்தா பாட்டிங்கெல்லாம் கடனே வாங்காமல் சர்வசாதாரணமாக வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, நகை சேர்க்கறது அப்படின்னு சொல்லி குறைஞ்ச சம்பளத்தில் கூட அவ்வளோ நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க நிறைய மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்ன மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அதிகமாக பணம் சேமித்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில விஷயங்கள் இந்த காலத்துக்கு ஒத்து வராததாக இருக்கலாம், சில விஷயங்கள் நினச்சா ஒத்து வரலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு ஒத்து வராதா, ஒத்து வருமா, எதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தா பாட்டி பின்பற்றிய மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 10,000 வியூஸ் போச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் நிறையா ஒரு 7 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எப்படி அவங்க எங்கள் தாத்தா பாட்டி என்ன வேலை பார்த்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, எப்படி பணம் சேவ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் கூட இதை பற்றி இந்த மாதிரி வீடியோ நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஸோ எப்படியெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லாத பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். சரி, என்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இன்னும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதில் ஒரு 5 விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த மட்டும் அந்த மெனு பிளான் ரொம்ப சிம்பிள் அண்டு ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், மெயினாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் அவங்களோட மெனு பிளான் இருக்கும். இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அப் டு ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அப்போ எங்கள் தாத்தா பாட்டி தான் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா நினப்பு இருக்குது. அப்போல்லாம் ஒரு டைம் டேபிள்னால் அந்த டைம் டேபிள் படி தான் போகும். வீட்டில் 5 பேர் 6 பேர் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவாங்க அந்த கூட்டு குடும்பத்தில். ஆனாலுமே ஒரு பயங்கரமாக பட்ஜெட் போடுறது, மெனு பிளான் போடுறதெல்லாம் இருக்கும். இந்த மெனு பிளானை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இட்லி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் வயிற்றுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி சட்னி இருக்கும், ரொம்ப ரேராக தோசை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி ஐட்டம், அடை, தோசை இதெல்லாம் ரொம்ப என்னைக்காவது ரொம்ப ரேராக பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது பார்த்திங்கன்னா கோதுமை களி, கேழ்வரகு களி, உளுந்து களி, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா பேக் பெயின் வராது, பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே நான் அதை சாப்பிட மாட்டேன், எனக்கு வேறு பண்ணித்தாங்கலாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைஸு, ஒரு குழம்பு, ஒரு காய். சில சமயம் பார்த்திங்கன்னா சில காய்கள் அந்த குழம்புல போட்ட காயை வச்சே சில சமயம் அந்த காயை தொட்டுட்டு சாதத்தை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் மெயினாக சாதம், அந்த குழம்பு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டுக்கு ஒரு துவையல் கண்டிப்பாக செய்வாங்க. நிறையா பேர், எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக துவையல் இருக்கும். அதே மாதிரி கீரை டெய்லி இருக்கும். ஏன்னா கீரை ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்னா காய் செஞ்சாலும் கீரை இருக்கும். எனக்கு நல்ல நினப்பு இருக்குது. நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறப்பெல்லாம் இந்த மெனூஸ் இருக்கும். இப்போதைக்கு அதை நினச்சி பார்க்குறேன். அப்போ எவ்வளோ ஹெல்த்தியாக பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதுக்கெல்லாம் பெருசாக செலவாகாது. ஸோ இந்த மாதிரி மெனு பிளான் ஹெல்த்தியாக அண்ட் சிம்பிளாக இருக்கும். இது அவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் போகிற வேலை, எங்கே போகிறதா இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மெயினாக நடந்து தான் போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சைக்கிளில் போவாங்க. இப்போ எங்கள் தாத்தாலாம் பார்த்திங்கன்னா சைக்கிளில் தான் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பைக்குக்கு அப்படிங்கிற பேரே, அந்த பேருக்கே அப்போல்லாம் இடம் இல்லை. அப்போல்லாம் பைக் இருந்துச்சு, மோஸ்ட்லி சைக்கிளில் தான் போவாங்க. ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ ஒரு 10 வீதி தள்ளி இருக்குது, 15 வீதி தள்ளி இருக்குன்னா கண்டிப்பாக நடந்துருவாங்க. அரை மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வேகமாக நடப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. அப்போ எங்கே போனாலும் நடந்து போவாங்க, இல்லை சைக்கிள். அதனால் அவங்களுக்கு பெட்ரோல் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாக்கிங் அப்படிங்கிறத ஏதோ ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா நடக்கிறது.
இப்போ பழைய காலத்து வீடியோலாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக நடக்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த மாதிரி வேலைக்கு அவ்வளோ அழகாக நடந்து போவாங்க. இந்த டிப் இந்த காலத்தில் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் 1 hour ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். அது அப்படிங்கிறப்ப இது சாத்தியப்படாது. பட் ஆனால் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பெட்ரோல் செலவே அவங்களுக்கு பெருசாக இருக்காது. அதனால நிறையா பணம் சேர்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் ஃபேமிலி பார்ப்பாங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம். இப்போ ஏதாவது ஒரு செலவு வந்து வருது அப்படின்னா அது ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் வந்து அந்த செலவை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த செலவை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு செலவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா அந்த செலவை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை பண்ணியே ஆகணுமா, வேறு ஏதாவது பண்ண முடியுமா, கொஞ்ச நாள் கழித்து இதை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு செலவு வரும்பொழுதும் எது ரொம்ப அவசியமோ அந்த செலவுக்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா அப்போ நம்ம உடனே பார்த்து தான் ஆகணும். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு செப்பல் போட்டிருக்காங்க, அந்த செப்பல் பிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே இப்போ நம்ம புது செப்பல் வாங்குறோம், அப்படி கிடையாது. அதை வந்து தச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வாட்ச் ரிப்பேர் ஆகிருக்கு, பேட்ரி கிடைக்கலன்னா வாட்ச் கட்டாமே போவாங்க. இப்போ நம்ம ஒரு நாள் வாட்ச் கட்டலைனாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. பார்ப்போம், ஒரு செலவு வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போடுவாங்க. அவசியம்னா செய்வோம், இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதனால் பல செலவுகள் வந்து அவங்க செய்யாமல் தவிர்க்க முடிஞ்சு, பணம் சேர்க்க முடிஞ்சுச்சு. 4வது விஷயம் வந்து இது ரொம்ப நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நிறைய நம்ம தாத்தா பாட்டி நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா ரீபர்பஸ்ஃபுல் ஹேபிட். அதாவது ஒரு பொருள் வேஸ்ட்டுன்னு சொல்லி எதையுமே வந்து தூக்கி போட மாட்டாங்க. அந்த பொருள் தூக்கி போடாமல் அதை என்னவா வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. எனக்கெலாம் நல்லா நினப்பு இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி வந்து ஒரு கட்டில் வச்சுருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மரக்கட்டில் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க கல்யாணம் பண்ணப்போ அது கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க புது கட்டில், ஸ்டீல் கட்டில் வாங்கிட்டாங்க. வாங்கினோன்னே அந்த மரக்கட்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆசாரியை கூப்பிட்டு ஒரு மர பெஞ்சு, ஸ்கூல்லலாம் நம்ம சிட்டிங் பெஞ்ச் உட்காருவோம் தெரியுமா நீளமாக, அந்த மாதிரி ஒரு மர பெஞ்சாக செஞ்சு அந்த கூட்டு குடும்பமாக அந்த வீடு பெரிய வீடு, அந்த ஒரு 2 பெஞ்சை ஆக்கி செஞ்சு அழகாக யாரும் வந்தால் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெஞ்சை அழகாக போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அது இருந்துச்சு. ஸோ கட்டிலாக இருந்தது, அதுக்கு உடஞ்சிருச்சு. உடஞ்ச பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் 2 பெஞ்சாக செஞ்சு போட்டு வரவங்க போகிறவங்க உட்காந்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இதான் ரீபர்பஸ்ஃபுல் ஹேபிட். எதையுமே தூக்கி போட்டுற மாட்டாங்க. இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நிறைய செலவுகளை நம்ம தவிர்த்து பணம் சேமிக்கலாம். முக்கியமான 5வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்த ஒரு ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற ஃபேமிலியில் இந்த செலவு பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் இதை செய்யணும், அவங்க வீட்டில் இதை வாங்கிட்டாங்க நம்ம வீட்டில் இதை வாங்கணும் அப்படின்னு அந்த யோசனைக்கே வந்து போக மாட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு என்னவோ அதுதான் வாங்குவாங்க. இதை வந்து நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் பாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக இருந்தவங்க தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஏதாவது அப்போல்லாம் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50s 60s காலங்களில் டீச்சராக இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து புடவைக்காரவங்க, அந்த வளையல் விற்கிறவங்களாம் வந்து ஸ்கூலுக்கு முடிஞ்சோன்னே ஸ்கூல் வாசலில் போட்டு விற்பாங்களாம். அப்போ எல்லா டீச்சர்ஸும் சும்மா போய் பார்ப்பாங்களாம். எங்கள் பாட்டி அதை பார்க்கக்கூட மாட்டாங்களாம். ஏன்னா தேவைப்பட்டால் நம்ம வாங்கணும், இல்லைன்னா தேவை கிடையாது, வாங்கினாதான் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ இன்கேஸ் யாரோ 2-3 டீச்சர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வாங்கலையா டீச்சர்னால் இல்லைப்பா எனக்கு இருக்குப்பான்ட்டு வந்துடுவாங்களாம். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் ரேடியோ வாங்குவாங்களாம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப லேட்டாக தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வாங்கக்கூடாது. நமக்கு எப்போ தேவையோ, நம்மக்கிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு எப்போ தேவைப்பட்டுச்சோ, ஃபீஸபிளாக இருக்கும் அந்த டைமில் தான் வந்து வாங்கினாங்களாம். ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப வந்து நிறைய அவங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைய வீடியோவில் ஒரு 5 விஷயம் பகிர்ந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வேறு விஷயங்கள் எதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.